வணக்கம் நண்பா, நான் தான் இன்வெர்டர். உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை என்றால் மீண்டும் கரண்ட் கொண்டு வருகிறேன். முதன்மை மின்சாரம் இருக்கும்போது இன்வெர்டர் பேட்டரியை சார்ஜ் செய்கிறது. மின்சாரம் தடைப்படும் போது இன்வெர்டர் உடனே. இப்போது நான் சேமித்த டிசி சக்தியை ஏசியாக மாற்றி உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். பேட்டரி ஆயுளை நீட்டிக்க. மின்சாரம் இருக்கும்போது நான் ஓய்வெடுக்க மாட்டேன். அந்த நேரம் நான் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா நான் எப்பவும் ரெடியா இருப்பேன். ஒரு நிமிஷம் கரண்ட் போச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் வேலைக்கு வந்துடுவேன். ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச், எந்த டிலேயும் இல்ல. பேட்டரியில இருக்கும் கரண்ட் டிசி மாதிரி இருக்கும். ஆனா உங்கள் வீட்டில் உள்ள சாதனங்கள் ஏசி கரண்ட் தான் யூஸ் பண்ணும். அதனால நான் ஒரு மேஜிக் பண்ணுவேன். டிசியை ஏசியா மாத்துவேன். அதனால இன்வெர்டர் கன்வர்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஆசிலேட்டர் வேவ் உருவாக்கும். மாஸ்ஃபெட் ஸ்விட்சிங் பண்ணும். டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் உயர்த்தும். இப்போ உருவாகிறது ஏசி கரண்ட். அதுதான் உங்கள் வீட்டு டிவைஸுக்கு தேவையான பவர். லைட், ஃபேன், டிவி எல்லாம் மீண்டும் ஆன் ஆகும். அதனாலதான் பவர் கட் ஆனாலும் ஃபேன் நின்று விடாது, லைட் அணையாது, டிவி கூட வேலை செய்யும். நான் இருக்கேன் இல்லையா? இன்வெர்டர்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஸ்கொயர் வேவ் பேசிக், மோடிஃபைட் வேவ் மீடியம், பியூர் சைன் வேவ் பெஸ்ட் அண்ட் சேஃப். இன்வெர்டர் வீடுகள் மட்டும் இல்ல, சோலார் சிஸ்டம்ஸ்லவும் யூஸ் ஆகுது. ஆனா ஓவர்லோட் பண்ணக்கூடாது. பேட்டரி மெயின்டெனன்ஸ் முக்கியம் பிகுலு. ஆனா ஒரு முக்கிய விஷயம், பேட்டரி தான் என் உயிர். அது டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சா நான் கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதிக லோட் போட்டீங்கன்னா என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நான் சேஃப்டிக்காக ஆஃப் ஆகிடுவேன். அது உங்களையும் என்னையும் காப்பாத்தும். பவர் கட் வந்தாலும் உங்க வாழ்க்கை நின்று போகாது. ஏன்னா உங்க வீட்ல இன்வெர்டர் இருக்கே.